ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷரை பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷரை பார்க்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை பார்க்க மாட்டாரு. நமக்கு ஒரு பெரிய திட்டத்தையும் பெரிய நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்த்து தான் பழகுவான், அழகு பார்த்து தான் பழகுவான். நம்ம கிட்ட பணம் இருக்குதா பழகுவான். எத்தனையோ உறவுகள் பணம் இருக்கும்போது வருவாங்க, பணம் இல்லாத போது சட்டம் பண்ண மாட்டாங்க, ஒரு நல்லது கெட்டது கூட சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்க? அனுபவிச்சிருங்களா? இருக்கும்போது நம்ம வாரி வாரி கொடுத்துருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம், நீங்க கண்டிப்பா வரணும் போன சொல்லுவாங்க. ஆனா இல்லாத போது நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு வேஸ்ட் என்று அவங்க உதவிட்டு போவாங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மளை மனுஷர் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குதோ நம்மளை வாழ்வதாரம் இருக்கும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்மளுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ஊழியம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் மனுஷர் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அபினதாவையும் அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை எழுப்ப போகிறேன், 2வது ராஜாவை எழுப்ப போகிறேன். அந்த இடத்துல போகும்போது அந்த சம்பவம் நடக்குது. ஈசாயின் வீட்டுக்கு போறாரு. ஈசாய் வீட்டுக்கு போகும் பொழுது முதல் மகன் எடுத்து வந்து ஈசாய் நிப்பாட்டுறாரு. எலெக்ஷன் இல்ல, ஆமென், ஓட்டு எலெக்ஷன் கிடையாது, ஆனா ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அவங்க வீட்டுக்கு போக சொல்றாரு. இப்போ அங்க ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசி ஆமென் அந்த ஈசாய் அந்த வீட்டுக்கு போய் அங்க ராஜாவை தேர்ந்தெடுக்க போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆமென் முதல் மகனை தாவீதுடைய அண்ணனை வந்து நிப்பாட்டுறாங்க. ஆண்டு அந்த மனுஷனை பார்த்தா சொல்றாரு, இவனுடைய தோற்றத்தை பார்க்காத, இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்காத, கர்த்தர் சாமுவேல் நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் மேல் தோற்றத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்ம இருதயம் எப்படியா அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்வாதாரமோ நம்மளுடைய ஊழியமோ இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ஹைட்டா இருக்கிறான், நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், நல்ல ட்ரெஸ் போட்டு இருக்கான், நல்ல கார்ல வந்து இறக்குறான், நல்ல வெள்ளஞ்சொல்லியமா இருக்கிறவர்களை கர்த்தர் அவர் நேசிக்கவில்லை. அவர்கள் இருதயம் எப்படி இருக்கு சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று பரிசேயர் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது, புறமானவன் யூதன் அல்ல, உள்ளத்துல யூதனானவே யூதனன். ஆபிரகாம் சந்ததியார் எல்லாருமே ஆபிரகாம் பிள்ளைகள் அல்லவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருதயம் யாருக்கு நேராக இருக்கிறது? நாம் யாரை விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம்? அவர்கள் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இருதயத்தின் பிரகாரம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இது என்ன காரிய சம்பவம் நடந்தது தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். அவன யாருங்க? சவுல். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? கிடையாது. மக்கள் விரும்புறாங்க, எனக்கு ஒரு ராஜா வேணும். என்ன கேக்குறாங்க? எனக்கு ஒரு ராஜா வேணும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா 5ல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 8 வருஷங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா, இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர். வேகமா படிங்க. உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை, விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது.
ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவர்கள் வந்து கேட்கிறாங்க, எகிப்திலிருந்து வந்த பிறகு முதல் ராஜா இல்ல, அவர்கள் நியாயாதிபதிகள் தான் ஆண்டவர் கொடுத்து கொண்டு வந்தாரு. இவர் வந்து கேட்கிறாங்க, எனக்கு ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும். மற்ற தேசத்தில் இருக்கிற மாதிரி, மற்ற ஜாதிகள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சாமுவேல் கிட்ட போய் கேட்கிறாங்க. சாமுவேல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு கஷ்டமா இருந்தது. ஆண்டு சொல்றாரு, அவர்கள் சொல்ல கேளு. அவர்கள் என்ன பண்றாங்க? உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்ன தள்ளினார்கள் என்று ஆண்டவர் பாரத்தோடு மன கஷ்டத்தோடு அவங்க சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுகிறதை பார்க்கிறேன். சொல்றீங்க, நம்ம ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுக்க வேண்டும். சொல்லுங்க கரங்களை வச்சு, ஏசப்பா என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் பிள்ளைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்கள் ஊழியத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்க, ஊழியத்தில் இருக்க வாழை பிள்ளைகள் மத்த நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போய் சொல்றாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி எனக்கு ஒரு ராஜா வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளப்பா, என்ன தள்ளிட்டாங்க. மன நொந்து சொல்றாரு ஆண்டவர். நான் 9-8 வருஷம் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட போன நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கையின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். என்னை பரீட்சை பார்த்தார்கள், என்னை கஷ்டப்படுத்தினார்கள், நான் செய்த நன்மையெல்லாம் மறந்து விட்டார்கள், அந்நிய தெய்வத்தை செய்ய வைத்தார்கள். நான் அவர்கள் நடத்தி கொண்டு வந்தேன். அவர்களை மேகஸ்தம்பமாக, நான் அக்னி ஸ்தம்பமாக, மன்னாவை கொடுத்து எரியோ ராஜாக்களையும் சீதம் ராஜாக்களையும் அநேக ராஜாக்களை முறியடித்து இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை யோசுவா தலைமையில கொடுத்தேன். இவர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. இவர்களை நான் ஆண்டு கொண்டு வந்தேன், இவர்களை நடத்தி கொண்டு வந்தேன். இனி என்ன கர்த்தரை நடத்த தேவையில்லை, எனக்கு ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளவில்லை, ஜனங்கள் என்னை தள்ளினார்கள். இந்த ஆழமாக ஜனங்களோட விருப்பத்தை சரி போ. ஒரு சில நேரத்தில் பிள்ளைங்க வந்து நம்ம அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும். என் சின்ன பேருங்க பார்த்தீங்களா, நச்சரிப்பா எதனா ஒன்று, அப்பா டிவி போடும்போது ஏசப்பா அல்லேலூயா பாட்டு போடு. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே எனக்கு என்ன இது டாமஞ்சேரி போடு. நேற்று பசங்களாம் வந்தாங்க, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். பிரிச்சிதாவுக்கு வந்து பிறந்தநாள் சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்தாங்க. சரி, நாங்கள் எல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறோம். ஐசக்கு முட்டி போதான், ஜாக்கப் முட்டி போட்டான். முட்டி போட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், முட்டி போட்டுன்னு சாக்லேட் சாப்பிட்டுக்கிறானுங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணல, என்ன பண்ணானுங்க? சாக்லேட் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு விருப்பம் இருக்காது. அது என்ன பண்ண வந்து நச்சரிக்கும். இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்துல அங்கே போகக்கூடாது சொன்னா நமக்கு அந்த பிள்ளை கேட்க மாட்டாங்க. இல்லப்பா வேணுப்பா அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? சரி போ சொல்லி என்ன பண்றோம்? பண்ணிடுவோம். அது போல ஆண்டவரும் சரி போ, உங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்த சொல்லிட்டாரு. அந்த ராஜாவோட தகுதி என்ன தெரியுமா? எடுத்து பாருங்க. அந்த ராஜாவோட தகுதி 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 24ஆம் வசனத்துல அங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன தகுதி தெரியுமா? அவனுடைய சரீர வளர்ச்சி தான். அவனுடைய சரீர வளர்ச்சி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காட்டிலும் சவுல் ரொம்ப ஹைட்டா இருந்தான். அதுதான் தகுதி. படிச்சு பாருங்க 23. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது, சவுல் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். எப்படி இருந்தான்? ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் ஒரு ஆள் ஹைட்டா இருக்கிறான். அவர் யாரு? அவர் யாருங்க? சவுல். அதான் தகுதி. ராஜாவா இருக்கிற தகுதி அது ஒண்ணுதான். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான்.
அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மார்படித்து ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜாவுக்கு பூஜா தூக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ராஜாக்கு ஹைட்டு தான், சரீர வளர்ச்சி தான். இவங்க கேட்டாங்கல்ல, எனக்கு ஒரு ராஜா வேணும். சின்ன ஒரு மனுஷனு கூட தாவீதை அப்ப நிப்பாட்டினானா, தாவீதே ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். எல்லார் ஜனங்களுக்கு காட்டிலும் இவன் ஹைட்டா இருக்கிறான், சரீர வளர்ச்சியா இருக்கிறான், உயரமா இருக்கிறான். இதுதான் அவனுடைய தகுதியாகவே இருக்கிறது. இதுதான் அவருடைய தகுதியாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, ஆனா இங்க சவுல் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவன் விழுந்து போயிட்டான். அங்க விழுந்து போனதுனால, அந்த கீழ்ப்படியாம போனதுனால பலியை பார்க்கலாம் அவன் பலியை அங்க எல்லாமே சுட்டரிக்க சொல்றாரு. அங்க நல்ல பலிகளை எடுத்துக்கொண்டு வந்து அவன் பொருள் மேல ஆசைப்பட்டு என்ன பண்றான், எல்லாவற்றையும் விட்டுட்டு அவனுக்கு அவனுடைய அழைப்பை விட்டுறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அது மன கஷ்டமா இருந்தது. மீண்டுமாக இரண்டாவது ராஜாவாக தேர்ந்தெடுக்கும்படியாக சவுல் கோலியாத்தை அடிச்ச பிறகு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படவில்லை. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறது. தாவீதுதான் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப தேர்ந்தெடுக்கும்படியாக தான் ஆண்டவர் ஈசாய் வீட்டுக்கு போக சொல்றாரு. ஈசாய் வீட்டுக்கு போகும்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி தான், இருந்தாலும் ஒரு மனுஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஈசாய் வீட்டுக்கு எத்தனை மகன் இருக்காரு என்று ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நீ போ, 8வது ஒரு மகன் இருப்பான், தாவீதை நீ அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லவில்லை. நீ ஈசாயின் வீட்டுக்கு போ, அந்த இடத்துல நான் உனக்கு அறிவிப்பேன். எல்லா காரியத்தையுமே எல்லா நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்த மாட்டாரு. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. ஒரு விண்ணப்பத்துக்காக நான் செபிக்க போகிறோம். கடந்த நாட்கள் கர்த்தர் கொடுத்த விண்ணப்பம். ஆமென். நம்ம சபையில ஒரு சில பிள்ளைகளுக்கு நாய் கடிக்க வருது. கடிச்ச மாதிரியே இருக்குது, ஆனா வலி பயங்கரமா இருக்குது, கடிச்ச அடையாளமே கிடையாது. மீண்டும் மறுநாள் அதே போல காரியங்கள் வருது, அந்த நாய்கள் துரத்துகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாய் தான் கக்கினதை தின்னக்கூடாது, மீண்டும் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம் வாலிப பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்தாருக்காகவும் அவன் நாய் போல துரத்தி கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஐயா நாங்க விலக்கி போடுகிறோம் ஆண்டவரே. எல்லா விஷத்தன்மைகளையும், எல்லா வெறியாட்டுகளையும், எல்லா மைமுறுத்து நினைக்கிற, எல்லா கீழே தள்ள நினைக்கிற, எல்லா விஷத்தை ஏற்ற நினைக்கிற எல்லா கிரியைகளையும், எல்லா பலவீனத்தின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் ஜனங்கள் பாதுகாக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. வாழை பிள்ளைகள் பாதுகாக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. சகோதர சகோதரிகள் பாதுகாக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு அப்படி செய்ததுக்காக எல்லாரும் கரங்கள் தட்டி நான் மகிமைப்படுத்தலாம். எதுவே நாம சொல்றீங்க, அங்க சவுலுக்கு கிடைத்த வெற்றி, ராஜாவின் பதவி என்ன? அவனுடைய சரீர வளர்ச்சி மாத்திரமே. அவன் ஆவிக்குரிய காரியத்துல வளரவில்லை. ஜனங்களுக்காக ஒரு ராஜாவை அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனா ஆவிக்குரிய ஒரு ராஜாவை கர்த்தர் இங்க தேர்ந்தெடுக்க வருகிறாரு. ஈசாயின் வீட்டுக்கு வருகிறாரு. ஈசாயின் முதல் மகன் நிற்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சாமுவேல் நோக்கி, நீ ஈசாயின் முதல் மகனாகிய எலியாவை நான் அவனுடைய முகத்தை பார்க்க தேவல. ஆமென். நீ இவனையும் இவன் முகத்தையும் இவன் சரீர பலத்தையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். பகல் பாசலுக்கு மனுஷன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், சொத்தை பார்ப்பான், பணத்தை பார்ப்பான், அழகை பார்ப்பான், கார் வச்சுக்கிறவன் பார்ப்பான். ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார், உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். யாரெல்லாம் எளிமையா இருக்கிறோமோ இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஏழை லாசரு அவன் பரலோகம் போயிட்டான், ஆபிரகாம் முடியல. பணக்காரன் எங்க போனா? நரகத்துல போயிட்டான். நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தான், நல்லா சாப்பிட்டான், நல்லா வசதியா வாழ்ந்தான், நல்லா குளிச்சான், நல்லா செந்தடிச்சான், நல்லா போட்டான், நரகத்துல போயிட்டான். ஆனா ஏழை லாசருவோ அவனுக்கு குளிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. பற்கள் நிறைந்திருக்கிறது. நாய்கள் கூட அந்த பற்கள் நக்கிட்டு வேதம் சொல்லுகிறது. அவன் ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே என் மேல் கிருபையாக இருங்க ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாக இருங்க ஆண்டவரே. நம்மள போல யாரா போய் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, நம்மள போல யாரா பெட்ஷீட் கொடுத்துருப்பாங்க.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கொடுத்த ஒரு கொஞ்சம் சாப்பாடை பக்கத்துல அவனை போல இருக்கிற கொஞ்சம் கொடுத்துருப்பான், உதவி பண்ணிருப்பான். அவன் பரலோகத்தை போய்விட்டான். தேவராம சொல்றீங்க, நம்ம சரீர வளர்ச்சியை கர்த்தர் பார்க்கிற தேவன் அல்ல, நம்மள தோட்டத்தை கர்த்தர் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதய கர்த்தரை நோக்கி பார்க்கிற இருதயமா இருக்கிறதா, கர்த்தரை ஜெபிக்கிற இருதயமா இருக்கிறதா, கர்த்தரை துதிக்கிற இருதயமா இருக்கிறதா, அவருடைய வாழ்க்கை வாழ்வாதார கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். உன் இருதயம் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கும். பக்கத்துல உன் இருதயம் எப்படியோ, உன் இருதயம் எப்படியோ அப்படிதான் உன் வாழ்க்கையும் உன் குடும்பம் இருக்கும். எதுவுமே சொல்றீங்க. பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த பையன் மட்டும் எப்படி படிக்கிறான் சொல்லிட்டு உங்க பிள்ளைங்க பசங்க போயிட்டு மூக்கல குத்தக்கூடாது. அவங்களும் இவங்களும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அந்த பையன் நல்லா படிக்குது, இந்த பொண்ணு நல்லா படிக்குது, நீ இருக்கிறிய, அதை விட நீ 1 மார்க்னு எடு, அந்த பொண்ணு 35 மார்க் தான் எடுத்திருக்கும், நீ 36 மார்க் எடுக்க வேண்டியதானே. அவங்களோட கூட கம்பேர் பண்ணாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அடுத்து சொல்லுது பாருங்க. அதே போல 7 பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வராரு. 7 பிள்ளைகளை கர்த்தர் வெறுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 7 பிள்ளைகளை வெறுக்கிறாரு. 8வது பிள்ளை உனக்கு இருக்காப்பா, வேறொரு பிள்ளை இருக்காப்பா என்று டவுட்டா கேட்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டவுட் வர வரைக்கும் கடைசி தருவர்களுக்கு கர்த்தர் நடத்துவாரு. இந்த ஊழியத்துல நம்ம ஊழி செய்ய முடியுமா ஆண்டவரே, முடியுமா, ஒரு நிறைவேற்றி முடிக்க முடியுமா என்று ஒரு டவுட் வர மாதிரி பல சோதனைகள் வரும், பல பாடுகள் வரும். அந்த சோதனை கர்த்தர் நம்மள சாதனை கர்த்தர் நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சீக்கிரத்துல திருப்பூர்ல ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. சாம் சொல்வா, திருப்பூர்ல சீக்கிரம் ஊழியம் ஆரம்பிக்கப்படும். அங்க சாமத வந்து பாடுவான், தண்ணிக்குள்ள இருக்கிற மீன போல உமக்குள்ள நான் வாழ்கிறேன், தண்ணிக்குள்ள இருக்கிற மீன போல உமக்குள்ள நான் வளர்கிறேன், வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை, நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை, மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை, நான் உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு டவுட் வந்துருச்சு. ஈசா கிட்ட போய் கேட்கிறாரு, 7 பிள்ளை கூட வந்து காமிச்ச, 7 பிள்ளை நல்ல ஹைட்டா இருந்தானுங்க, நல்ல வெயிட்டா இருந்தானுங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தானுங்க, 7 பிள்ளையுமே ஆண்டவர் வெறுத்துட்டாரு. சவுல தோட்டத்தை பார்த்து சவுல் விழுந்து போயிட்டான். இனி தோட்டத்தின்படி அவர் தேர்ந்தெடுக்கிற தேவன் அல்ல. ஓ, ஆடுகள் பின்னாடி போய் கொண்டிருக்கிற, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற, அங்க போய் தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. கிழிஞ்சு போன ட்ரெஸ், பழைய பனியனு, கையில் ஒரு தடி, நேத்து வச்ச கொஞ்சம் கஞ்சி, மீன் குழம்பு கூட கடிச்சிருக்காரு போல அவருக்கு, வெங்காயம் ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்க சாப்பிட்டுக்கினே ஆடு மேய்த்து கொண்டுன்னு கர்த்தரை துதித்து கொண்டு கர்த்தரை பாடிக்கொண்டு இவன் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறது அவங்க அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அண்ணனுக்கு தெரியாது, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் தெரியாது. கர்த்தரை ஏதோ ஒரு மூலையில இருந்த, ஏதோ ஒரு வனாந்தரத்தில் இருந்த, யாரும் அறியாத இடத்துல இருந்த தாவீதை தான் கர்த்தர் ராஜாவா கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நான் சொல்லுகிறேன், நீங்க ஏதோ ஒரு இடத்துல மூலையில் இருந்து கொண்டு இருக்கலாம், மனிதர்கள் பார்க்காத இடத்துல கொண்டு இருந்து கொண்டு இருக்கலாம், மனிதர்கள் உங்களுடைய 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 காரியம் ஒன்று மரியாதை கொண்டு இருக்கலாம், நீ ஒன்றதுக்கு உதவ மாட்டேன், நீ வேஸ்ட், உன்னால ஒண்ணே முடியாது, உன்னால எதுவும் செய்ய முடியாது. உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, என்னை கொண்டுதான், என்னை கொண்டுதான், நம்மளை கொண்டுதான் இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்துவார், ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிப்பார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. முன்னாடி வந்து நின்றவன்லாம் ஆண்டவர் வெறுத்துட்டாரு. ஏதோ ஒரு இடத்துல துதிச்சு கொண்டிருந்தா பத்தியா, அவன் தான் கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். சின்ன பையங்க சவுல் அடிக்கும் போகும்போது, சாரி கோலியாத்தை அடிக்கும் போகும்போது சவுல் ட்ரெஸ் கூட போட்டு விடுறாரு. அவன் சொல்றான், இந்த ட்ரெஸ் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை, ட்ரெஸ் போட்டு ராணுவ பயிற்சி பல வருஷங்கள் ராணுவ பயிற்சி எடுத்து, அதாவது இங்க காயார் பக்கம், இந்த செம்பாக்க பக்கம், இந்த மணித்தூர் பக்கம் பண்ணீங்கன்னா ராணுவ வீரர்கள் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த காட்டுக்குள்ள ஓடுவாங்க. ஆமே, பிள்ளைங்க இப்போ எஸ்ஐ எக்ஸாம்ல எல்லாம் போயிருக்காங்க, பாஸ் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க ராணுவத்துக்கு ரொம்ப பயிற்சி கொடுப்பாங்க. சேத்துக்குள்ள நீந்து போகணும், தண்ணிக்குள்ள போகணும், காட்டுக்குள்ள இருக்கணும், பாம்பு பூரா எல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா பயிற்சி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பயிற்சி எடுத்தவர்கள் கூட கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. தாவீது வந்து நிக்கிறாரு, சவுல் சொல்றாரு, வா
போத நீ இப்படி சொல்லுங்க எல்லாம் ரொம்ப பயம் வச்சுன்னா சொல்லுவாங்க, ஐயோ பேசாத, நீங்க சண்டை அமைதியா இருப்பாங்க. இவர் நடுக்குது, சவுலுக்கு நடுங்குது, ராணுவத்துக்கு நடுக்குது. நீ இப்படியே போயிடாதுப்பா, நீ ஏதோ சொல்ற, ஒரு வாட்டி கரடி வந்துச்சு, ஒரு வாட்டி சிங்கம் வந்துச்சு, அது போயிட்டு பின்னாடி போயிட்டு சிங்கத்தையும் கரடியும் நீ கையிலேருந்து நீ ஆடு மீட்டு கொண்டு வந்துட்ட, இருந்தாலும் நீ இப்படி போயிடாத. அவர் சொல்றாரு பாருங்க 37 வசனம், 1 சாமுவேல் 17:38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலை மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் சவுலுடைய பட்டயத்தை தாவீதின் வஸ்திரங்களை கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் ராஜாவே எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, பழக்கம் இல்லாதனால் நான் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, இவைகளை போட்டுக்கொண்டு நான் போக மாட்டேன், எனக்கு ஒரு போது ஒரு கூழாங்கல் எதிராம சொல்றீங்க 5 கல் எடுக்கிறான், முதல் கல்லி வீழ்த்திட்டான். கரக தடி மகி மறுத்துங்க. ஒரு பாட்டு இருக்கலாம், 5 கல்லு கையில நான் பையில அதிசயம்தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. கையில அற்புதம் தான், பையில அதிசயம்தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அந்த தேசத்துல ஹைட்டா இருக்கிற ஆள் யாருன்னா சவுல். அவன் ராஜாவா இருக்கிறான், அவன் கீழே பல படைத்தலைமையில் இருக்காங்க, அநேக ராணுவ வீரர்கள் இருக்காங்க, அநேக ரதங்கள் இருக்காங்க. அவரால் முடியாத காரியத்தை சிறிய தாவீதை கொண்டு, சிறிய கூழாக்கல்லை கொண்டு பெரிய கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்த கர்த்தர் கிருபை செய்தார். தோற்றத்தின்படி ஜெயிக்கல, உருவத்தின்படி ஜெயிக்கல. யாரெல்லாம் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கிறார்கள் அவர்கள் தான் உயர்ந்து இருப்பார்கள். உண்மையான யாரை கர்த்தரை தேடுகிறீர்களோ, உண்மையாக கர்த்தரை யாரெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் உயர்ந்தவங்க, அவங்க தான் ஹைட்டானவங்க, அவங்க தான் பிசாசுகளை வீழ்த்துகிறவர்கள், அவர்கள் தான் அநேக பேரை ரட்சிப்புகள் நடத்துகிறவர்கள். கரங்கள் தட்டி மகியை பார்த்துங்க. நான் முகத்தை பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டேன், மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். தோற்றத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேர்ந்தெடுத்த சவுல் வீழ்ந்து போனான். ஆனா தோட்டத்தில் ரொம்ப எளியவனாக ரொம்ப சிறியவனாக இருந்த தாவீதை தான் கர்த்தர் அவர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சவுல் கொண்டது 1000, ஆனா தாவீது கொண்டது 16,000. அவனுக்கு சவுலுக்கு சொந்த பிள்ளையை கொடுத்து மருமகன் ஆயிட்டான். சவுல்னால் துரத்தப்படுகிறான். அநேக குகையிலையும், அநேக காட்டிலையும், அநேக பள்ளத்திலையும், அநேக மேட்டிலையும் ஓடும் போது தான் அங்க அந்த இடத்துல அநேக சங்கீதங்களை எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். எதேபிராமன் சொல்றீங்க. அப்போ அவர் தோட்டத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் ரொம்ப எளியவர்களாக இருந்திருக்கலாம், உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்கள் குடும்பம் ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு நம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் எவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியுமா, நான் எப்படி எல்லாம் ஜெபம் பண்ண தெரியுமா, என்ன போல யாரும் ஊழி செய்ய போட்டு தெரியுமா என்று ஆண்டவர் அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாரு. இப்ப நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற, என்ன ஊழி செய்து கொண்டிருக்கிற, என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிற, இப்ப உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உன் இருதயம் எப்படி இருந்து பாருங்க. எப்போ பண்ண எப்போ செஞ்சு சொல்றாங்க ஆட்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்க மாட்டாரு. இப்ப கர்த்தரை துதிக்கிற இருதயமா இருக்கிறதா, கர்த்தரை ஆராதிக்கிற இருதயமா இருக்கிறதா, கர்த்தரை செய்கிற கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற இருதயமா இருக்கிறதா கர்த்தர் வல்லமையா கர்த்தர் பயன்படுத்துவார். அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் தேவன் அல்ல, அவர் இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாகவே இருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனத்தை பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. அதனால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய
புகழ்ச்சி மனுஷனாரே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. புறம்பானவன் யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்துல யூதானவனே யூதன். எதிர்பிராமன் சொல்றீங்க. தோற்றத்தின்படி நான் பைபிள் எடுத்துன்னு வரேங்க, நான் சபைக்கு வரேங்க, நான் வாரம் கேட்டா போயிடுறேங்க, உள்ளத்துல யூதனானதான் யூதன். எதிர்பிராமன் சொல்றீங்க. புறமான தோற்றம் கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம முன்னாடி மாத்திரம் நல்ல பிள்ளைகளாகவும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் நாம் இருந்துட்டு பின்னாடி போயிட்டு அக்கிரமத்தையும் அவன் வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் அநேக பொருள்களை அபகரித்து கொண்டு அவன் நம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அநேகர் ஏமாத்தி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க உண்மையான யூதன் கிடையாது, நீங்க புறமான யூதர்களாகவே இருக்கீங்க. நீங்க மேலோட்டமான கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க. நீங்க மேலோட்டமான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. புறமானவன் யூதன் அல்ல. ஆபிரகாம் சந்ததியார் அனைவரும் ஆபிரகாம் சந்ததி அல்லவே. நம்ம சரித்திரத்தின்படி ஆபிரகாம் சந்ததி அல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தின்படி நம்ம ஆபிரகாம் சந்ததியா இருக்கு. சொல்லுங்க, பக்கல் பார்த்து சொல்லுங்க. நம்ம சரித்திரத்தின்படி ஆபிரகாம் சந்ததி அல்ல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தின்படி நாம் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். அத சந்ததி நீங்களும் நானும். கரங்கள் தட்டி மையம் மறந்து எது பேர் நாம சொல்றீங்க. புறமானது ஒண்ணுமே கிடையாதுங்க. புறமானது எதுவும் கிடையாது. நான் முன்னாடி பிரசங்கம் பண்றேன்னா, நான் ஊழி செய்யறேன்னா, நான் இங்க மாத்த நின்றுட்டு இங்க மாத்த ஜெபம் பண்ணிட்டு வீட்டுல போய் நான் ஜெபம் பண்ணாம நம்ம பிள்ளைங்க பத்தி பாரப்படாம உங்களுக்காக நான் ஜெபிக்காம நான் வேதத்தை வாசிக்காம வாரம் இங்க நின்னுனா கருத்து என்னை தூக்கி போட்டு சவுளை தூக்கி போட்டு ஒரு தாவீதை கொண்டு வந்து வச்சிருவாரு. நீங்க இந்த நாட்கள் நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா, கர்த்தரை உண்மையாக தேடாம இருந்தீங்கன்னா, உங்களை விட அநேக ஜனங்களை கர்த்தரை கொண்டு வருவாராக. ஊழி செய்கிற ஆட்களை கர்த்தர் நம்மளோடு கூட இணைப்பாராக. யாரை கொண்டு வேணும் கர்த்தர் செய்வார். உங்க ஊழியோ நானே கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியோ நானே கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. போதும். அல்லேலூயா. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கதான் பயங்கரமான வார்த்தை. படிக்கும் போது பயமா இருக்குது. எடுத்து பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23 படிச்சு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு புறமான ஆட்களை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, மேலோட்டமான கிறிஸ்தவர்களை பத்தி சொல்றாரு. கரெக்டா கவனிங்க, படிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து. எங்கமா போற நீ? 23 வசனம், மத்தேயு 23. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலாமிலும் நீங்க ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எதுபேராம சொல்லுங்க. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே மற்ற ஊழியர்கள் பத்தி நம்ம குறை சொல்றது கிடையாது, உதாரணத்துக்காக சொல்லிதான் ஆகணும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, தசம்பாகம் வேணும், நீ தசம்பாகம் குடிக்கலையா உன் காலை உடைச்சு ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாதா பிதாக்களை கட்டுப்போட வச்சு அவங்க பில்லை கட்ட வச்சிருவாரு. அப்படிலாம் சொல்லியிருக்காங்களையா நிறைய சவிப்பாங்க. நீ காணிக்க குடிக்கலையா நீ அந்த காசு எடுத்து என்ன பண்ணுவ, வேறங்கண்ணா செலவு பண்ணிடுவ, அப்படிலாம் சொல்லுவாங்க. நீ அது குடுத்தியா இது குடுத்தியா. நம்மளுக்கு டிசம்பர் மாசம் வந்துடாலுமே கிட்டத்தட்ட நம்ம ஊழியத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைகள் இருக்கும். ஆனா நம்ம யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. அழைத்தவர் அவர் தான் நம்மளுக்கு நிறைவா கர்த்தரை கொடுப்பாராக. நாம கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இவங்க என்ன பண்றாங்க, பரிசேயரே தசமகத்தை கேட்கறாங்க, வெந்தயத்தை தசமகம் கேட்கறாங்க, சீரகத்தை கேட்கறாங்க. வேதம் சொல்லிக்கிறது அவைகளையும் செலுத்த வேண்டும், நீதியை குறித்து நீங்கள் போதிக்க வேண்டும், இரக்கத்தை குறித்து போதிக்க வேண்டும், விசுவாசத்தை குறித்து போதிக்க வேண்டும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விட்டுவிடக் கூடாது. அது பிரச்சனையே வரும்போது சொல்றாரு, குருடராக வழிகாட்டுகளே கொசில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்துக்கு விலங்குகளா இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜனமான பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உட்புறத்திலேயோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குளிக்கிறோம், பல்லு வளைக்கிறோம், நல்ல ட்ரெஸ் துவச்சு போடுறோம். ஆனா அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? வெளியே மாத்திரம் சுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. நம்மளுடைய இருதயம் சுத்தப்பட வேண்டும் என்றால், நம் உள்ள சுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் முடியும். இது அனுதினம் படிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். புறமா மாத்திரம் சுத்தம் பண்ணிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நிச்சயமாக மாறாது. கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அது இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது நீ புத்திமானா நடந்து கொள்வாய், நீ செய்வதாக கர்த்தர் பாக்கிய பண்ணுவார். கரங்கள் தட்டி மகியம் பார்த்துக்க. எதிராம சொல்றீங்க. 26 சொல்றது, குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புற சுத்தமாகும்படி அவைகளை உட்புறத்திலே முதலாவது சுத்தம் பண்ணு. வெளிப்புறத்துல சுத்தமாக்குவது காட்டிலும் முதல்ல உள்ள என்ன பண்ண சுத்தம் பண்ண. 27 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்பினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டு சமூகத்தில் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் இருக்கிறோம். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கக்கூடாது. உள்ள அசுத்தம் நிறைந்திருக்கக்கூடாது. வெளியே தோட்டது மாட்டம் மேக்கப் அடிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்து, ஆனா இருதயத்துல அசுத்தமும் கசப்பும் வெறுப்பும் பகையும் விபச்சாரமும் குடியிடம் என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐயோ. எதிராம சொல்றீங்க, இருதயம் மாற்றப்பட வேண்டும். வெளியில் தோற்றத்தின்படி அல்ல, உள்ள மாற்றப்பட வேண்டும். எதிர்பேராமன் சொல்றீங்க, வெளியில் தோற்றத்தின்படி அல்ல, உள்ள மாற்றப்பட வேண்டும். எதிர்பேராமன் சொல்றீங்க, வெளியே நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. நானும் ஊழிக்காரன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடி நின்று கூடாது. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எப்படி விசாரிக்கும் போது ஊழிங்க எப்படிங்க போகுது? ஒரு 20 வருஷம் மேல ஊழிய அனுபவம், 20 வருஷம் மேல இருக்கும். எங்க சபையில ஒரு 10 பேருக்குள்ள, ஒரு 15 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. என்னங்க ஏன் எப்படி சொல்றீங்க? ஐயா, நான் ஊழியம் தவறுதலா பண்ணிட்டீங்க. நான் ஊழியம் செய்யற பேர்ல எங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குதோ, எங்க என்ன மீட்டிங் இருக்குதோ, எங்க என்ன தருவாங்களோ, நாங்க போயிட்டு வந்து நான் ஊழியத்தை விட்டுட்டேங்க ஐயா. நான் சொல்லுகிறேன், அங்க போவது ஊழியம் இல்ல. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுவது, காத்திருப்பது, பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வதுதான் ஊழியமா இருக்கிறது. அந்த ஊழியம் தான் வளரும். அங்கங்க ஓடிக்கொண்டு தான் ஊழியம் வளராது. பாக்கெட் வரலாம், பர்சு வளரலாம், பேங்க் அக்கௌண்ட் வளரலாம், ஆனா ஊழியம் நிச்சயமாக வளராது. ஆண்டு சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது தான் ஊழியம் வளரும். எத்தனை சொல்றீங்க? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் வாசிங்க. ரோமர் 12:1-2. ஒரு 20,000 ரூபாய் மைக்கு ஒன்று பார்த்திருக்கேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பக்கத்துல சொல்லாம இந்த வசனம் சவுண்டா சொல்லலாம் எல்லாருமே. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்க சத்தமா சொல்லுங்க, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு மொத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையோ பிரியமோ பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்திற்கு மொத்தம் வேஷம் தரிக்க கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எங்க இருக்கிறது? நம்ம நல்ல தோட்டம் தான் வச்சிருக்கோம், நல்ல ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம், கிறிஸ்துமஸ் ஆனா நல்ல காரியத்தை பண்றோம். நம்ம உள்ள எப்படி இருந்து பாருங்க. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருக்குதா? உள்ள அசுத்தம் நிறைந்திருக்கிறதா? உள்ள நாத்தடிக்குதா? ஆண்டு பாப்பாருங்க.
அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பாஸ்டர் பார்த்தோன்னே பாஸ்டர் பின்னாடி பார்க்க போயிட்டு வேற என்ன பண்றது? ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டு சமூகத்துல எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்க ஒத்த வேஷம் தரிக்க கூடாது ஆண்டவரே. நீங்க ஒத்த வேஷம் தரிச்சீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாதே. ஒத்த வேஷம் தரிச்சுன்னா நம்ம ஊழியம் வளராது. ஆண்டவரே, நான் வேஷம் போடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டு சமூகத்துல வாழை பிள்ளைகளாக கவனிங்க. ஆண்டு சமூகத்துல ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஒரு வருஷம் மன்னிங்க ஆண்டவரே, நான் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது ஐயா. உமக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. நான் முன்னாடி மத்தவங்க பாக்குறாங்க, நான் நல்ல பிள்ளைகளை போல நடந்து கொள்றேன். நீங்க போன்ல என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க, யாரு கூட பேசி கொண்டிருக்கீங்க, எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரப்பா. அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்துல வந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியான உணர்த்தினால சொல்றேன், வா நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திருவிருந்து கொடுப்போம். சனிக்கிழமையில யாருன்னா குடிச்சிருந்தீங்கன்னா அந்த திருவிருந்துல தயவு செஞ்சு பங்கு பெறாதீங்க. சனிக்கிழமை நைட்ல நீங்க குடிச்சிருந்தீங்கன்னா, சனிக்கிழமை முழுவதும் குடிச்சிருந்தீங்கன்னா முதல்ல அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த முதல் வாரத்துல குடிச்சீங்கன்னா திருவிருந்துல பங்கு பெறாதீங்க. அடுத்தது வரும். அதுக்கப்புறம் என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு குடிச்சிருந்தா நீங்க பங்கு பெறணும். அதுல நீங்க ஒரு பொருத்தம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வேலை தருவார். சனிக்கிழமை நீங்க நைட்ல குடிச்சிருந்து மனைவி பிள்ளைகளும் நீங்க சட்டை போட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துல பங்கு பெறாதீங்க. வேஷம் தரிக்காதீங்க. நீங்க அபார்த்தமா எடுத்துக்கொண்டு அநேக பேர் நித்திரை அடைந்திருக்கான்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு சில சீர்திருத்தங்கள் சபையில வர போகிறது. பிள்ளைகள் நேத்து கூட கூட்டி பேசுறேன், எதிராம சொல்றீங்க. ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறாரு. நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய நம்ம கிராம செய்யற ஊழியம், தண்ணி மேல் நடக்கிற ஊழியம், காற்றி கடலை பார்த்தீங்கன்னா முழுகிடுவோம். ஊழியம் சாத்ராக் மேஷாக் போல அக்கினிக்குள்ளாக நடக்கிற ஊழியம். சொந்த கிராமத்துல ஊழி செய்து கொண்டிருக்கிறோம். சாட்சி போயிடுச்சுன்னா ஊழி செய்ய முடியாது. வேஷம் தரிச்சீங்கன்னா ஆண்டவர் தூக்கி போட்டுருவாரு. சவுல் ஆண்டவர் தூக்கி போட்டாரு. தாவீதின் இருதயத்துக்கு என்று ஏற்றவென்று கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. தாவீதுடைய அண்ணன் தம்பியில் கூட கர்த்தர் அவர் புறக்கணித்தாரு. தாவீதையோ தெரிந்து கொண்டாரு. நீங்க முன்னாடி வந்திருக்க, பின்னாடி வந்திருக்க, ஏதோ ஒரு மூலையில இங்க ஜபத்துல ஞாயிற்றுக்கிழமை ஜபம் மாத்திரம் பத்தாது, உங்க வீட்டுல நாம நீங்க தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு மூலையில நீங்க ஜபம் பண்றதுக்கு பாத்தீங்களா, அதுதாங்க ஆசீர்வாதம் கொண்டு வரும். அதுதாங்க கொண்டு வரும். யாரும் இல்லாத நேரத்துல போய் வேதத்தை படிச்சு ஆண்டு சம்பவ காத்திருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதாங்க பாதுகாப்பை கொண்டு வரும். கொண்டு வரும். சபைக்கு வந்து இங்க கை தட்டு ஆராய்ச்சி போறது தேவைதான், ஆனா இது பத்தாது. எதுவுமே நாம சொல்றீங்க, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஐயா நாங்க ஒத்த வேஷம் தரிக்க கூடாது ஆண்டவரே. நாங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை இருக்க கூடாது ஆண்டவரே. சவுல போல இருக்க கூடாது ஆண்டவரே. நாங்க தோற்ற வளர்ச்சி மாத்திரம் இருக்க கூடாது ஆண்டவரே. ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்திருக்க வேண்டும். சவுல் வளரவில்லை, பாவத்துல விழுந்து போனான். சவுலை வெறுத்தேன்,
தாவீதை நேசித்தேன். ஹalleluya. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். நான் மனுஷனை பார்க்காமலே பாரு. ஹalleluya. நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஆமென். அன்பு மகனே, அன்பு தங்கச்சி, அன்பு பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, பாட்டிமார்கள், தாத்தாக்களை கவனிங்க. உங்கள் இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ 2 கண்ணுள்ளவனாய் நீ நரகத்தை போவதை காட்டிலும் ஒரு கண்ணுள்ளவனாய் நீ பரலோகத்துக்கு வர வேண்டும். ஆமென். 2 கால் உள்ளவனாய் புறமானதை வெட்டி போட சொல்றாரு ஆண்டவர். ஆமென். வெட்டி போட கை கால் வெட்டி போடுறது இல்ல, அந்த கையில செய்யற பாவத்தை வெட்டி போடுங்க. ஆமென். கண்ணுல பாக்குற பாவத்தை வெட்டி போடுங்க. ஆமென். கால்ல பாவம் செய்யற அந்த பாவத்தை வெட்டி போடுங்க. அது கெட்ட போவாதீங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புத்தி உள்ள ஆராய் நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க தோட்டத்தின்படி நாங்க மேலோட்டமான கிறிஸ்துவர்கள் இல்லாதபடிக்கு ஐயா நாங்க உள்ளத்துல யூதனானவன் நாங்க யூதனா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். புறமான கிறிஸ்துவர்கள் கிடையாது. புறமான கிறிஸ்துவர்கள் போல வாழக்கூடாது. மேலோட்டமான கிறிஸ்துவர்கள் போல வாழக்கூடாது. பெயர் கிறிஸ்துவர்கள் போல வாழக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் பெயர் கிறிஸ்துவர்கள் போல வாழக்கூடாது ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் சொல்றேன், அந்த பெருமையோடு இருக்காதுங்க. ஆமென். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆமென். முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் ஆமென். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துவார். அந்த அளவுக்கு நம்ம உயர்த்துவார். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் இருக்கும். ஆமென். அன்பு தகப்பனே, கரங்களை புகுந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினால் மூடிக்கொள்வீராக. வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை மனதார மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் தேவைகளை சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஆமென் ஆமென்.